நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 7வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 38 வரை. சிறப்பானது கர்த்தருக்கே உரியது. அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரனையும் சேரும். வசனம் 31. மகிழ்ச்சி மற்றும் நன்றியின் வெளிப்பாடாக செலுத்தப்படுவதே சமாதான பலி. ஒருவன் தன்னுடைய மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும்படியாக பலியின் மிருகத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருகிறான். மகிழ்ச்சி என்பது பிறருடன் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒன்றாகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பிற பலிகளை காட்டிலும் இது வேறுபட்டதாக உள்ளது. இப்பலியில் 3 பேருக்கு பங்கு கொடுக்க வேண்டும். முதல் பங்கு ஆண்டவருக்கு, அதாவது மிருகத்தின் சிறப்பான பங்காகிய கொழுப்பு கர்த்தரையே சேரும். கொழுப்பு பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டு சுகந்த வாசனையாக பரலோகத்தை எட்டுகிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்மிடத்திலும் கர்த்தர் இதையே எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். கொழுப்பை மிகுதியாக உண்ணுதல் உடல் நலத்துக்கு கேடு உண்டாக்கும். அதை ஆண்டவருக்கு செலுத்துவதால் நம்முடைய சரீரத்துக்கும் நன்மை உண்டாகிறது. 2வது பங்கு ஆரோனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஆசாரியர்களுக்கு கர்த்தரே பங்காக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் கர்த்தருடைய பணிக்கென்று சிறப்பான வகையில் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் அவர்களை விசேஷமான விதத்தில் போஷிக்கிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் அனைவருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கும் அவருடைய பணிக்கும் நம்மை ஒப்படைக்கும் போது இவ்வுலகத்தின் தேவைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை இது தெரிவிக்கிறது. இந்த உலகத்தில் விசுவாசிகள் தேவனுக்கு சேவை செய்வதற்கான ஆற்றலை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள்? சமாதான பலியே இதற்கான ஆற்றலை அவர்களுக்கு வழங்குகிறது. வேறு வகையில் கூறுவோமாயின், நம்முடைய ஊழியமும் உழைப்பும் பயனுள்ளதாகவும் வெற்றி உள்ளதாகவும் இருக்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடனான ஐக்கியத்தில் வருகிற வல்லமையினால் போஷிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பலி மிருகத்தின் மார்க்கண்டமும் முன்னந்தொடையும் ஆசாரியர்களை சேரும். மார்பு அன்புக்கு அடையாளமாகவும் தொடை வல்லமைக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய பலனுமே ஒவ்வொரு விசுவாசிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறது. 3வது பங்கு அந்த பலியை செலுத்தியவருக்கு சேர வேண்டும். அதாவது கர்த்தருக்கும் ஆசாரியருக்கும் கொடுக்க வேண்டிய பங்கு போக பலி மிருகத்தின் மீந்திருக்கும் பாகம் அனைத்தும் அதை படைத்தவனை சேரும். அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அயலகத்தாரும் இந்த பங்கில் சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதை 2 நாட்களுக்குள் புசித்து முடிக்க வேண்டும். இந்த பலியின் வாயிலாக தேவனும் தேவனுடைய ஆசாரியர்களும் மக்களும் ஒன்று சேர்கிறார்கள். அவ்வாறே கர்த்தருடனும் கர்த்தருடைய பிள்ளைகளுடனும் ஒருங்கிணைந்து சகோதர உறவின் மேன்மையை காத்து கொள்ள வேண்டும். இரத்தத்தை புசிக்கக்கூடாது, 2 நாட்களுக்கு பிறகு உண்ணக்கூடாது என்ற நிபந்தனைகளும் இந்த பலியில் உள்ளன. எந்த ஒரு வேலைக்கும் ஊழியத்துக்கும் விதிமுறைகள் இல்லாமல் இல்லை. மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ண வேண்டும். ஆகவே நாம் கர்த்தர் நியமித்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதனால் வருகிற மகிழ்ச்சியை நாமும் அனுபவித்து பிறருடனும் அதை பகிர்ந்து கொள்வோம். ஆமேன்.